கர்த்தர் நமக்கு இதுவரை செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து பாடல் புஸ்தகத்திலே 733வது பாடல், புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 733வது பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்முடைய நன்றியை நம்ம அவருக்கு தெரிவித்து அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் உங்களுக்கு நன்மை செய்வதில் அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. புதிய ஆராதனை ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக எல்லா சபையிலும் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்க வேண்டாம் சிஸ்டர். அப்படி நம்ம இருக்க வேண்டாம். உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். மன மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு அவரை துதிக்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிற தேவன். நம்ம அவரை துதிக்கிறவங்கள, அவரை சோத்தரிக்கிறவங்கள அவர் சந்தோஷமா அதை நமக்கு செய்கிறாங்களா, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறத மனமும் வந்து கொடுக்குறாங்களா, அதை தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. அதனால தான் சொல்ல, உன் கையின் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன்னுடைய கையின் கிரியைகளை பார்த்து தான் நான் உனக்கு என்ன செய்வேன், நன்மைகளை செய்வேன்னு சொல்ற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாய் கைகளத்தில் எங்களோடு சேர்ந்து அந்த பாடலை படிக்கலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தான். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உற்சாகமாய் படிப்போமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அவருக்கு நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. அவருக்கு நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபையில் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபையில் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தான். கண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு சோதனை செலுத்த போகிறோம். எல்லா பாடல் புக்லையும் இந்த பேப்பர் இருக்கும். புக்கு நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. கர்த்தர் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணி முழுமனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் சோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமானா, நம்ம இந்த ஏலின் ஜோபர்ட் டெக்கரேஷன் செய்த அருமையான ஃப்ரெடி பிரதர் குடும்பம் இன்னைக்கு வந்திருக்காங்க. கடந்த வாரத்தில் நினைக்கிறேன் ஆட்டோவில் குடும்பமாக போகும்போது ஆட்டோவே என்ன செஞ்சிடுச்சு, கவுந்துடுச்சு. ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷனில். ஆனால் ஆண்டவர் எந்த தீமையும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் தான், பிரதருக்கும் சின்ன ஸ்க்ராட்ச் தான், ஆண்டவர் காப்பாற்றினார். இல்லையா? அது இது மெயின் ரோட்டில் கூட்ட நேரத்தில் நடந்திருந்த பின்னாடி வந்து கூட என்ன செஞ்சிருவான், அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள் ஆபத்து நேரத்தை அவர் நம்மீது கண்ணோக்கமாகவே இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே எங்கே போகிறீங்க, என்ன செய்றீங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். நம் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனை நாம் சோதரிக்க போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி. உற்சாகமாய் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோதரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோதரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன் நான். சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். சோதரிப்பேன், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென், அல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்றும் என்னை
நீதானையா, என்னை என்றும் நல்மேற்றில் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மைகள் கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. முழு மனதாய் சோதரிக்கிறீங்களா? நன்மைகள் கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே. சோதரிப்பேன் சந்தோஷமாய், சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். Once again சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். Once again சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன். இன்னும் ஒரு முறை சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சோதரிப்பேன் நான், எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் சோதரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோதரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோதரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. முழு மனதாய் சோதரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. சோதரிப்பேன் உற்சாகமாய் சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். சோதரிப்பேன் நான், சோதரிப்பேன் நான், முழு மனதாய் சோதரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சோதரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் சோதரிப்பேன் நான். கரங்களை தட்டி நாம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா நன்மைகளுக்காக, ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க. பலனை கொடுத்ததற்காக ஆண்டவரை சோத்திரிங்க. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்காகவும் சோத்திரம் செய்யுங்கள். சோத்திர பலியிடுவது கர்த்தருக்கு பிரியமான காரியமா. யாரெல்லாம் கர்த்தரை சோத்திரிக்கிறாங்களோ, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நீங்க, இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்க குடும்பங்கள், என்னென்ன குடும்பங்கள் நீங்களா இருந்து ஆண்டவரை சோத்திரிக்கீங்களோ, அவங்களுக்கு எண்ணில்லாத நன்மைகளை, நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை ஆண்டவர் வருகிற ஆண்டிலே செய்ய போகிறார். அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு தான் நம்ம சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சோத்திர பலி அவருடைய செவிகளில் ஏற 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 அவர் கையை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது கையை திறந்து அளவில்லாமல் எடுத்து கொடுக்கிறார். என் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர், அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. நீங்கள் கேட்கிற அளவுக்கு மேல அல்ல, அதற்கும் மேலாகவும் கொடுக்கக்கூடியவர். உங்கள் தேவைகள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அதை நான் உங்களுக்கு தர தீர்மானித்திருக்கிறேன். ஆண்டவர், நீங்கள் இன்று இந்த துதி நேரத்தில் எதுக்கெல்லாம் வேண்டிக் கொள்றீங்களோ, யாருக்காகலாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, யாருடைய தேவைகளுக்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். அந்த நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். இன்னைக்கு நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுல அப்படியே பதியட்டும். எந்த குறை நிவர்த்தியாக வந்தீங்களோ, எந்த தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும் வந்தீங்களோ, எந்த சரீரத்தில் பலவீனம் சொல்லி வந்தீங்களோ, அவை எல்லாவற்றிலும் நன்மை செய்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய கிருபை இந்த இடத்துல இருக்கிறது. அவர் வல்லமையாய் இறங்குவார், அக்கினியாய் இறங்குவார். உங்கள் நாவின் கட்டுகளை அறுப்பார். உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார். அபிஷேகத்தால் நிரப்புவார். நீங்க நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை துதிங்க. அபிஷேகத்தில் நிரம்ப 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 உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். உங்க பிசினஸ்ல இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்திருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் இன்று உடைக்கப்படும். ஆண்டவர் அவற்றை உடைப்பார், அவற்றை நிர்மூலமாக்குவார், உங்களை புதிதாக உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து
சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சத்தம் கேட்கல. சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சந்தோஷமாய் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். உங்க சத்தம் பரலோக ராஜ்யத்தை எட்டட்டும், ஆணுடைய செவிகளுக்கு போகட்டும். அவர் இப்ப நன்மை செய்ய போகிறார் பாருங்க. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தேன், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தேன், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். சோத்தரிப்பேன் நான், சோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தேன், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தேன், முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி எடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான மாலை விலைக்காம கொண்டாண்டு கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த செவ்வாய்க்கிழமை, அப்பா இந்த வருட இறுதியிலே கடைசி செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்காக கொண்டாண்டு கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வருடம் முழுவதும் அப்பா எங்களுக்கு கண்மணி போல் நீர் பாதுகாத்த தெய்வக்காவும் கொண்டாண்டு கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த 2025 முழுவதுமாக அப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, கொண்டாண்டு கூட நன்றி ராஜா. அப்பா இந்த நேரம் மட்டுமாக அப்பா எங்களை ஜீவனோடு நீர் காத்திரே, கொண்டாண்டு கூட நன்றி செலுத்திக்கிறோம். நீர் தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா இப்போது கூட நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களோட நீங்க பேசுங்க ராஜா. அப்ப அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாரோட இருதயமா அப்பா ஒரே இருதயமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எல்லா சிந்தனை சிதறடிக்கிற எல்லா பொல்லாத அவிகளும் ஏசு நாமத்தினால எங்க கட்டிக்கிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்யணும். மீதியான நேரத்தை நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே, ஆமென். ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். செய்திக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு எல்லாரும் உற்சாகமாக வந்து குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்காக முடிந்த உடனே ஒரு நல்ல டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த நாளை நீங்கள் முடிஞ்சு போகும்போது கேலண்டர் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கேலண்டர் மறக்காமல் வாங்கிட்டு போங்க. இப்போ கர்த்தருடைய செய்தியை அருமையான தனசெலி சிஸ்டர் கொடுப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நான் கொஞ்ச நேரம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைக்காக தேவனை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்தரிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேத வசனத்தை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்த எபெனேசர் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அதாவது இந்த 2025ஆம் வருடத்துல இந்த கடைசி நாள்ல டிசம்பர் 30ஆம் தேதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஒரு நாள் தான் புத்தாண்டுகள் நம்ம பிரவேசிப்பதற்கு இருக்குது. இதுவரைக்கும் இந்த 7:45 மணி ஆகுதுன்னா இதுவரைக்கும் தேவன் நம்ம நினைச்சிருக்கார், நடத்தி வந்திருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவோ ஆபத்துகள், விபத்துகள், இக்கட்டுகள், நம்ம குடும்பத்துல கூட பல பிரச்சனைகள், போராட்டங்கள்,
வந்திருக்கலாம், நமக்கு வியாதிகள் பலவீனங்கள் வந்திருக்கலாம். ஆனா அதுல இருந்தும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து தேவன் இந்த நாள் வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, உதவி செய்து நம்ம இம்மட்டும் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் முழுசும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நம்ம இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்தோம். அதே போல நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் உதவி செய்திருக்காரு. நாம் நிற்பது நிர்மலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல நினைச்ச முடியாது, வர முடியாது. அதனால அவருடைய கிருபைக்காக தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு இதுவரைக்கும் உதவி செய்யறதுக்கு எப்படி அவர் நமக்கு உதவி செய்தார்னா, அவர் நம்மை கைவிடாத இம்மானுவேலராக நம்மோடு இருந்தார். மத்தேயுல ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 1:23 எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ இந்த வருஷம் முழுசும் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். அவர் இம்மானுவேலராக நமக்கு உதவி செய்தார். அதனால இந்த இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த குறை வந்தாலும் நமக்கு இதுல கஷ்டம் கவலை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அவர் நமக்கு பார்த்துக் கொள்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனா ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா தாய் தப்ப ஒரு குழந்தை விளையாடிட்டு தான் இருக்குது தனியா. ஆனா அம்மாவுடைய சத்தம் கேட்கும்போது அந்த குழந்தை எப்படி இருக்கும், தைரியமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் அம்மாவுடைய சத்தம் கேட்கலாம், அம்மாவை என்ன செய்யும், தேடும். ஏன்னா அந்த பிள்ளைன்ற உள்ளத்துல என்னது, ஒரு நம்பிக்கை. அம்மா பக்கத்துல இருக்காங்க, அப்ப நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அம்மாவுடைய சத்தம் கேட்கலாம், குழந்தைக்கு நினைச்சு பயம் வந்துருது. அது போல தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆபத்து வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆபத்துகள் வரும். வந்தாலும் தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற அப்படின்னா அந்த ஆபத்திலிருந்து தேவன் நம்மை விலக்கி விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா அவர் என்னது, இம்மானுவேலர், எப்பொழுதும் நம்மளோட இருக்கிற ஒரு தேவன். கொஞ்ச நேரம் கூட ஏசாயால சொல்லிருக்கு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு இமைப்பொழுது தேவன் நம்மை கைவிட்டா கூட நம்ம என்ன செய்வோம், கலங்கி போவோம். அந்த இம்மானுவேலராகிய தேவன் எப்போதும் நம்மோட இருந்தாருன்னா நமக்கு கலக்கம் இல்லை, பயம் இல்லை. நம்ம என்ன செய்யலாம், நம்பிக்கையோட இருக்கலாம். யார் யார் அவரை நம்புறாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, இம்மானுவேலராக இருந்தவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, உதவி செய்கிறார். அப்போ தேவன் தாவீது சொல்றாரு, தாவீது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1ம் 18ஆம் வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். அப்ப இதுல ஒரு சம்பவம் இருக்கு. தாவீதுக்கு நிறைய இருந்துச்சு, துன்பங்கள் வந்துச்சு, நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. சவுலினால அவனுக்கு இருந்துச்சு, பயங்கரமான ஆபத்துகள் வந்துச்சு. ஏன்னா தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு முன்னால இருந்தது, ராஜாவாக இருந்தது சவுல். அதனால சவுலை தள்ளி தாவீதை அபிஷேகம் பண்ணபடினால சவுலுக்கு அவன் மேல என்னது, ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சல், ஒரு பொல்லாப்பை தேவன் அவனுக்கு என்ன கட்டளையிட்டார், பொல்லாப்பின் ஆவியை. அந்த ஆவி வரும்போதெல்லாம் என்ன செய்வான், தாவீதை ஒரு பகைவனாகவே என்ன செய்தான் பார்த்தான். அவன் எப்படியாவது என்ன செய்யணும், கொலை செய்திடணும். அவன் கொலை செய்தா என்ன பண்ணான், ராஜாவாக வர முடியாது. அப்ப நம்ம குடும்பமே என்ன செய்யலாம், ராஜாவாகவே இருக்கலாம்னு அவனுடைய எண்ணம். ஆனா ஆண்டவருடைய திட்டம், தாவீது என்ன செய்யணும், ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்தின் மீது இருக்கணுங்கிறது அவருடைய திட்டம். அதனால ஆனா அவன் என்ன செய்தான், பயங்கரமான போராட்டம். தாவீது துரத்தி அடிச்சவனை சாகடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த தாவீது தேவனை நம்பி இருந்தபடினால சவுலின் கையில அவன் என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. 2 முறை சவுலை தாவீதின் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆனா அந்த தாவீது என்ன சொன்னா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அதனால அவருக்கு விரோதமாக என் கையை நான் நினைச்ச மாட்டேன், நீட்ட மாட்டேன், அவர் என்ன கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்தான், அவனை மன்னிச்சு விட்டான். ஆனாலும் அந்த இது தெரிஞ்சும் கூட அந்த சவுல் என்ன செய்தான்னா, எப்படியாகிலும் தாவீது அந்த நேரத்துல என்ன செய்வான், நீ என்னுடைய குமாரனாகி தாவீது, நீ பலப்படுவாய், நீ ராஜாவா இருப்பா அப்படின்னு வாழ்த்தா கூட அவனுடைய இருதயத்துல என்ன இருந்துச்சு, எப்படியாவது தாவீதை என்ன செய்யணும், கொலை செய்யணும், அப்பதான் நம்ம குடும்பம் ராஜாவாக இருக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால துரத்தி அடிச்சாலும் கடைசியா என்ன செய்தாங்க, ஒரு யுத்தம் வரும்போது சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இப்ப யார் ராஜாவா இருக்கா, தாவீது ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் முழுதுக்கும் ராஜாவாக இருந்தார். அப்ப அப்படி இருக்கும்போது தாவீது யோசித்து பாக்குறான், ஆண்டவர் என்ன எவ்வளவோ இக்கட்டுகளுக்கு விலைக்கு பாதுகாத்திருக்காரு. இப்ப நான் ஒரு நல்ல, அதுக்கு முன்னால என்ன செய்தான், வனாந்திரத்துல ஓடி அலைஞ்சி சவுலுக்கு தப்புவதற்காக என்ன செய்தான், காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் என்ன செய்தான் தங்கி இருந்தான். இப்ப அவனுக்கு இளைப்பாறுதலே தேவன் கட்டளையிட்டார். அவனுடைய சத்துருக்களை எல்லாம்
விலக்கினார். அதனால இவனுக்கு ஒரு நல்ல வீட்டை தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? கொடுத்தாரு. அந்த வீட்டுல அவன் இருக்கும்போது தான் பாக்குறான், நான் இப்படி நல்ல ஒரு வீட்டுல இருக்கேனே, ஆனா என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் மத்தியில் இருக்குது. அதனால அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்கு நான் கட்டணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோன் நினைச்சு அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றாரு. ஆனாலும் சொல்றாரு, உனக்கு இந்த எண்ணம் இருந்தபடினால் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு. அப்போ அதுக்குதான் அந்த தாவீது சொல்றாரு 18ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 18ஆம் அப்பொழுது வசனத்துல, தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. தாவீது சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த நேரத்துல என்ன இருக்கிறோம். நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதுவரைக்கும் தேவன் என்ன நீங்க கொண்டு வந்தீங்களே, இதற்கு நான் எம்மாத்திரம். எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நிறைய பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள். நம்ம நேசிக்கிறவங்க எல்லாம் கூட நம்மளை விட்டு நினைச்சிருவாங்க, விலகி போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட போராட்டத்திலும் நம்மளை என்னைக்கு நினைச்சாரு? இந்த ஒரு ஆலயத்துல நம்ம ஆராதிக்கும்படியாக ஒரு நல்ல சுகபலனை தந்து இந்த வேளையில நம்மளை என்ன பாதுகாப்பா வச்சிருக்காரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனத்தை சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்ன இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்மகிட்ட எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, நம்ம எல்லாம் பாவிகள் தான். ஆனாலும் தேவன் கிருபையாக அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்ம என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகுவதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்திருக்கிறார். அப்ப நம்ம இப்ப இருக்கிறது அவருடைய கிருபை. அதனால என்ன சொல்லிருக்கு? நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபைனால தான் இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம். இல்லைன்னா என்னைக்கோ நம்ம என்ன செய்யிருக்கோம்? அழிந்து போயிருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நிறைய பலவீனங்கள் வந்துச்சு. ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு, அதுலயே நான் மறிச்சு போயிருக்கணும். என்ன நிறைய ரத்தம் போயிட்டு நாங்க ஆஸ்பத்திரி, அப்போ வேலூர் மாலைமரசுல எங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யும் போது அங்க போய் சிஎம்சி ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகியிருக்கோம். அப்போ அவங்க சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, நிறைய ரத்தம் போயிட்டு உங்களுக்கு நிறைய மயக்கம்லாம் வந்திருக்கும். நான் சொல்றேன், இல்ல நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு மயக்கம் வரல நீ. ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மயக்கம், எங்கேயோ போற மாதிரி இருக்குது, எனக்கு கண்ணெல்லாம் இருண்டுட்டு வருது. அப்போ எல்லாரும் கேக்குறாங்க, ஏதோ ஆக்சிடென்ட்னு தெரியல, ஏதோ சண்டையில அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா எனக்கு பதில் சொல்ல முடியல. நான் என் உள்ளத்துல இருந்து அன்னைக்கு எனக்கு கேட்ட சத்தியம், ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க இருந்து திருச்சியில எங்க அக்கா வீட்டுல இருந்து கிளம்பி வரோம். அப்ப அந்த சபைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் ஒரு சத்தியத்தை சொன்னாரு, எந்த சூழ்நிலையும் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, உங்கள் காரியம்லாம் ஜெயமா நடக்குங்கிறத அவர் சொன்னாரு. அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை மட்டும், அது எனக்கு நினைவு நான் ஸ்தோத்திரம் அந்த ஒன்னுதான் என் உள்ளத்துல இருந்தான் சொன்னேன். மற்றபடி என் உதடு திறந்து சொல்றது கூட எனக்கு பலன் கிடையாது. ஆனா அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படி மயக்கமா இருந்த மயக்கம் தானா போய் எனக்கு நல்ல ஒரு சுய நினைவு தேவன் எனக்கு கட்டளையிட்டார். அப்ப வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகிருக்கும்போது டாக்டர் கேக்குறாங்க, மயக்கம் வந்திருக்குமே, யார் உங்க கூட இருந்தா? இல்ல எனக்கு மயக்கம் வரல, நான் நல்லா இருக்கிறேன். அப்ப அவங்க சொல்ற, அப்ப எங்க ஹஸ்பண்ட் தான் கூட இருந்தாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றேன். அப்படியே ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் என்ன செய்யார்? பாதுகாத்தார். அப்ப இதுவரைக்கும் நான் தேவன் என்னை கொண்டு வந்தது அவருடைய கிருபை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் எம்மாத்திரம், ஆண்டவரே நீர் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்ப இந்த இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு இருக்குன்னா, நம்ம நமக்கு அவர் உதவி செய்யணும்னா நம்ம எப்படி நடக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம விரும்புறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அடிக்கடி நம்ம சிந்திக்கிற வசனம் தான். ஆனாலும் நம்ம புத்தாண்டுகள் பிரவேசிக்கிறதுனால இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இவன் பெலிஸ்தர்கள் அவரை நெருக்குறாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, அதுதான் ஒரு மிஸ்பா. அப்போ மிஸ்பாவில் கூடும்போது சாமுவேல் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க முழு இருதயத்தோடும் ஆண்டவரை என்ன செய்யணும்? தேடணும்னு சொல்றாரு. முழு இருதயத்தோடும் நம்ம தேடுவோம். நமக்கு கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை என்ன செய்வோம்? தேடுவோம். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இந்த ஆபத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களாக அநேக நேரங்கள்ல காணப்படுறோம். அப்படி இல்லாம நம்ம முழு இருதயத்தோடும் ஆண்டவரை நம்ம தேடணும். ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம முழுமையாக கர்த்தரிடத்தில் திரும்பலனா கூட இந்த வருடத்தின் இந்த கடைசி நாள்ல ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். பாவி நான் பேசுறதுனால நான் பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னிடத்துல அநேக
குறைகள் காணப்படலாம். எல்லா இடத்துலயும் எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் என்னது, மனுஷர்கள் தான், பாவத்திலே பிறந்து பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். அந்த பாவமான உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். அதனால நம்ம அந்த பாவத்தை விட்டு என்ன செய்யணும், முழுமையாக மனம் திரும்ப வேண்டும். உதாரணமா நம்ம எடுத்தோம்னா பார்வோனுடைய சரித்திரத்தை நம்ம எடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்தாங்க, அடிமைகளாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்ப அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார், விடுவிக்கிறதுக்காக மோசையை அனுப்பினாரு. அப்ப பார்வோன் அவர்களுக்கு செவி கொடுக்கல. உடனே ஆண்டவர் என்ன செய்தாருன்னா 10 வாதைகளை இந்த பார்வோன் மேல எகிப்து தேசத்தின் மேல் வரவழைத்தார். அதுல ஒரு வாதை தான், 6வது வாதை வந்து என்ன செய்ச்சு, எங்கும் ஒரே ஒரு கல்மலை வந்துச்சு. வந்து எல்லா பயிர்களும் என்ன செய்து அழிக்கப்பட்டுச்சு. அழிக்கப்பட்ட உடனே பார்வோன் கூப்பிட்டு சொல்றான், எப்படியாவது இந்த கல்மலை மட்டும் எங்களை விட்டு என்ன செய்யணும், போயிடணும், நீ இதுக்காக விண்ணப்பம் பண்ணு, நீ ஆரோன்ட்டையும் மோசைட்டையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, சரி நாங்க விண்ணப்பம் பண்றோம், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டா, மனம் திரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த கல்மலை நிறுத்தப்பட்டுச்சு. அப்புறம் உடனே என்ன செய்ய, பார்வோன் இருதயம் மறுபடியும் என்ன செய்ச்சு, கடினப்பட்டுச்சு. யாத்ராகமம் 27 அதிகாரம் 3 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க, 27 வசனம் வாசிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ சரி, அது தப்பா இருக்கேன். அதாவது வந்து என்ன செய்தான்னா சொல்றேன், நான் பாவம் செய்துட்டேன், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன மன்னிக்க சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மன்னிக்கட்டும், நான் எப்படியாவது ஒன்று ஜனங்களை நான் அனுப்புறேன்றான். ஆனா அவனுக்கு லகுவான உடனே, அவனுக்கு எல்லா காரியங்களும் வாய்த்த உடனே மறுபடியும் என்ன செய்யறான், பார்வோன் கடினப்பட்டு இந்த ஜனங்களை போக விடாம என்ன செய்யறான், தடுக்கிறான். அப்ப 10 வாதைகள் வந்து கடைசியில உச்சக்கட்ட வாதையாக என்னச்சு, தலைப்பிள்ளை சங்காரம், தலைப்பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறான், ஆண்டவர் அடிச்சு கொலை செய்யும் போதுதான் இவன் உணர்ந்து என்ன செய்யறான், எல்லாரையும் துரத்தி விடுறான்னு நம்ம பாக்குறோம் பைபிள்ல, யாத்ராகமத்துல. அப்ப அதே மாதிரி நம்ம என்ன கூட இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க, என் பாவத்தினால எனக்கு இப்படி வந்துச்சோ ஆண்டவரேன்னு கேட்டோம்னா அந்த பாவத்தை விட்டு நம்ம விட்டு விட வேண்டும். அதான் சொல்லியிருக்கு, நம்ம பாவத்தை செய்துட்டு நான் பாவம் செய்துட்டேன்னு அறிக்கை செய்துட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்தா அதுல பிரயோஜனமே கிடையாது, அறிக்கையில பிரயோஜனம் கிடையாது. அதனால என்ன செய்யணும், பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு அதை என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். அது மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா அந்த பார்வோன் மறுபடியும் செய்ததுனால இந்த எகிப்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன செய்தாங்க, அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்படிப்பட்ட கடின இருதயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம மனம் திரும்பும் போது முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி அதுல நம்ம என்ன செய்யணும், நிலைத்து இருக்க வேண்டும். அடுத்தபடியா 2வது காரியமா சாமுவேல் என்ன சொல்றாரு, அந்நிய தேவர்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அப்ப அந்த காலத்துல அவங்க வந்து என்ன செய்தாங்க, தேவனை அவர்கள் வழிபட்டாலும் அவர்களிடத்தில் நிறைய விக்கிரக ஆராதனைகள் காணப்பட்டுச்சு. பாகால்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, வழிபட்டாங்க, அஸ்தரோத்துங்கிற தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க. அதனால சாமுவேல் சொல்றாரு, அந்நிய தேவர்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே வசனத்துல 7ஆம் வசனத்துல தான் சொல்லியிருக்கு, அந்நிய தேவர்களை உங்களை விட்டு, 3வது வசனம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்நிய தேவர்களை உங்களை விட்டு அகற்றி. அப்ப இந்த வேளையில நம்ம இடத்துல என்ன அந்நிய தேவர்கள்னா உடனே நம்ம வேற விக்கிரகத்தை பெட்டி வழிபட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மள இருதயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்ன இருக்குதோ அதெல்லாம் என்னது, அந்நிய தேவர்கள் தான். அப்ப அதை நம்ம விட்டு என்ன செய்யணும், அகற்றி போடணும். ஒருவேளை நம்ம என்ன செய்யறோம், விளையாட்டுக்காக கூட என்ன செய்யறோம், போய் சொல்றோம், மற்றவங்களை பற்றி குறை கூறுறோம். அதே மாதிரி இதெல்லாம் என்னது, அந்நிய தேவர்கள். இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அகற்றிடணும். அகற்றி தேவன் ஒருவரையே நம்ம ஆராதிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருவேளை நம்ம தேவனை அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அவரை விட்டு நம்ம மற்றவர்களை நம்ம அதிகமாக நேசித்தோமானால், ஒருவேளை அது நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம். பிள்ளைகளுக்கு நம்ம அன்பு செலுத்துறது இயற்கையான ஒரு காரியம் தான். ஆனா தேவனை விட அதிகமாக என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை கூட நேசிக்க கூடாது. முதலிடம் யாருக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கணும். அப்படி நம்ம முதலிடம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பிள்ளைகளை வைத்தோம்னா தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டத்தை தான் உண்டாக்குவார். இதை நம்ம என்ன செய்யணும், உணரணும். உணர்ந்து முதலிடம் தேவனுக்கு கொடுக்கணும். அதுக்காக நம்ம பிள்ளைகளை நம்ம பகைக்கவோ வெறுக்கவோ வேண்டாம். அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். தேவனிடத்தில் முதலாவது அன்பு செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். சிலர் வந்து என்ன செய்வாங்க, தேவனை விட அதிகமாக, இயேசுவை விட அதிகமாக என்ன செய்வாங்க, கணவனை நேசிப்பாங்க. சிலர் வந்து மனைவிகள் கணவனை நேசிப்பாங்க, கணவர்கள் மனைவியை நேசிப்பாங்க. இதெல்லாம் என்னது, ஒரு அந்நிய தேவர்கள் தான், விக்கிரக ஆராதனை தான். இதை விட்டுட்டு நம்ம முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுத்து மற்ற காரியங்களை அடுத்தபடியாக நம்ம வைக்கும் போது தேவன் நம்ம என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு.
அதனால நம்ம வந்து சிலர் வந்து என்ன செய்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட அசட்டை பண்றோம். நம்முடைய வேலை இருக்குது, நமக்கு வேலையில லீவ் கிடைக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. தொழில் இருக்கு, தொழில ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு என்ன இருக்கும், நல்ல வருமானங்கள் வரும் அப்படின்ட்டு நம்ம அசட்டையா இருக்கும். அதெல்லாம் தேவன் என்ன வெறுக்கிற ஒரு காரியங்கள். அப்ப ஞாயிற்றுக்கிழமைங்கிறது தேவன் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், ஆசரிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டால் அவைகளை விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பும்படியாக தேவன் இந்த நாளில நம்ம என்ன செய்யறாரு, எச்சரிக்கிறாரு. அதனால நம்ம ஒருவேளை நம்முடைய தொழில் அப்படி இருந்தா கூட வேலையாட்களை வச்சிருக்கோம், அவங்க வச்சு என்ன செய்யட்டும், சரி நடத்தட்டும். நம்ம வந்து ஆலயத்துல போய் தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவே தேவன் வனாந்திரத்துல கொடுத்தாரு. அவங்களுக்கு வனாந்திரத்துல சமைக்கிறதுக்கு இடம் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனாலும் அவங்கள பசி இல்லாதபடி தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவே அவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா 6 நாளும் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாரு. சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஆசைப்பட்டு அதிகமா வச்சது பூச்சி பிடிச்சு நாரி போச்சு. ஆனா அந்த 7வது நாள் ஓய்வு நாள் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, 2 நாளுக்குரிய ஆகாரத்தை இன்னைக்கு சேர்த்து வச்சுடுங்கன்னும் போது அவங்க 2 நாளுக்குரிய ஆகாரத்தை சேர்த்து வைத்தாலும் அந்த இது என்ன செய்யல, கெட்டு போகல. அதே மாதிரி ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்து நம்ம தியாகம் பண்ணணும், இதை வந்து நம்ம தியாகம் பண்ணணும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய வருமானங்கள் வந்தா கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அந்த வருமானத்தை தருவார். அதுக்கு முந்தின நாள் தருவார், இல்லைன்னா அடுத்த நாள் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம தியாகம் பண்ணும்போது நிச்சயமாக தேவன் உங்கள் தொழிலையும் உங்கள் வேலையும் தேவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எங்களுடைய அப்பாலாம், எங்க அப்பாலாம் எங்க அண்ணன்மாருக்கு சொல்லுவாங்க, கடை வச்சிருக்கும் போது நீங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கடையை லீவ் விடுங்க. லீவ் விட்ட ஞாயிற்றுக்கிழமை நல்லா வியாபாரம் நடக்கும்னா அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், சனிக்கிழமை உங்களுக்கு தருவாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அதே மாதிரி ஓய்வு நாளே நம்ம ஆசரிக்கணும். அந்த ஒரு நாள் தான் நம்ம என்ன செய்யறோம், தேவனை ஆராதிப்பதற்காக சபைகளுக்கு போறோம். அதனால அந்த நாளை நாம் ஆசரிக்கும் போது தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு என்ன செய்யணும், நேராக்கணும்னு சொல்லியிருக்கு. 3வது இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டும். அதே வசனத்துல தான் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தான் கர்த்தருக்கு நேராக்கி. அப்ப நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குறதுன்னா நம்ம இருதயத்துல தேவனுக்கு ஒரு பகுதியும் உலகத்துக்கு ஒரு பகுதியும் நம்ம என்ன வைக்கக்கூடாது. முழு இருதயத்தை ஆண்டவர் அதுதான் விரும்புறாரு. நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை ஆராதிக்கணும்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா தேவனை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு தேவனை நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அது அப்படி ஆராதிக்கும் போது தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது வந்து அவர் ஒருவருக்கு தான் நம்ம என்ன செய்யணுமா, ஆராதனை செய்யணும். வேற எதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும், ரோமர் 12:1 வசனம் சொல்லுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப என்ன புத்தியுள்ள ஆராதனை? என்னதான், நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறதுனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய சரீரத்தின் மூலம் செய்யாதபடி நம்ம சரீரத்தை தேவனுக்கு முற்றிலுமாக ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அந்த காலத்துல பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தும் போது எப்படிப்பட்ட பலிகள் செலுத்தினாங்க, சர்வாங்க தகன பலின்னு சொன்னாங்க. சர்வாங்க தகன பலின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியா செலுத்தணும்னா ஆட்டுக்குட்டியை துண்டு துண்டா துண்டிச்சு விறகு மேல வைத்து அதை முழுவதும் என்ன செய்வாங்களா, எரிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்மிடத்தில் இருக்கிற சுயம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அழித்து விட வேண்டும். அழித்து தேவன் ஒருவருக்கே நம்ம என்ன செய்யணும், ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செய்யும் போது தேவன் நம்முடைய ஆராதனையில் என்ன செய்யறார், பிரியப்படுறாரு. அவருக்கு பிரியமான ஆராதனை நம்ம செய்யும் போது தேவன் அந்த ஆராதனையில தேவன் என்ன செய்யறார், பிரியப்படுகிறார். அது மாதிரி நம்ம ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் தேவை. அதுதான் இந்த சாமுவேல் என்ன செய்யறாருன்னா, ஒரு இடத்துல இந்த ஜனங்களை எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டுறாரு. அந்த இடத்துக்கு பேர் என்னது, மிஸ்பா. அவர் சொல்றாரு, மிஸ்பாவிலே எல்லா ஜனங்களையும் என்னச்சுங்க ஒன்றாக கூட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கூட்டும் போது எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க, அந்த மிஸ்பாவில வந்து அவங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவங்க வர்றாங்க. தங்களுடைய பாவங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிட்டு தேவனுக்கு பலி செலுத்துறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு தேவனுக்கு என்ன செய்றாங்க, பலி செலுத்துறாங்க. இப்ப நமக்கு என்னது இல்ல, பலி செலுத்துறதுக்கு ஆடோ தேவையில்லை. ஏன்னா நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், சிலுவையில தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த ரத்தத்தினால நமக்கு என்ன செய்யற, மீட்பை கொடுத்திருக்கிறார். அதனால இனி நமக்கு வேற பலி தேவையில்லை. பலி செலுத்தணும்னா அப்ப நானும் நம்ம என்ன செய்யணும், பலி செலுத்திட்டு தான் இருக்கணும். ஆனா அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான்களா ஆக்கப்பட்டபடினால, நம்ம மனிதர்களா இருக்கிறபடினால சில நேரங்கள் நம்ம என்ன செய்யணும், தவறு செய்தாலும் கூட ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி நம்ம என்ன செய்யறாரு, சுத்திகரிக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிறதுக்கு, நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் சொல்வதற்கு நமக்கு ஒரு இடம் தேவை. அதுதான் என்னது, மிஸ்பா. மிஸ்பாங்கிறது தேவனுடைய
சமூகம், தேவனுடைய சந்நிதி. அப்ப இந்த சாமுவேல் வந்து எல்லாரும் என்ன செய்றாரு, மிஸ்பாங்கிற இடத்துல ஒன்னா கூட்டி அங்க வந்து என்ன செய்றாரு, அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்றாங்க. அப்ப கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது நமக்கு கஷ்டங்கள் வராதான்னு நம்ம கேட்கலாம். ஆனா கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது நமக்கு என்ன செய்யறோம், துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். இந்த சம்பவத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பார்க்கும்போது அவங்க வந்து பலி செலுத்தி கொண்டிருக்காங்க. அப்ப பெலிஸ்தர் தான் இவங்களுக்கு பெரிய எதிரி. பெலிஸ்தர் வந்து இவங்களை வந்து என்ன செய்றாங்க, யுத்தம் பண்றதுக்காக நெருக்கி வராங்க. நெருங்கி வரும்போது இந்த ஜனங்கள் பயந்து சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளணும்னு. அப்போ சாமுவேல் சொல்றாரு, அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது ஜனங்கள் பெலிஸ்தர் என்ன செய்றாங்க, பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனா சாமுவேல் தைரியமாக அந்த பலியை செலுத்தி முடிக்கும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்றாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்யறாரு. இவங்க என்ன செய்யல, யுத்தம் செய்யல. யார் யுத்தம் செய்யறா, கர்த்தர் அவங்களுக்காக அங்க யுத்தம் செய்யறார். அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்தி பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்கள் கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்க பலி செலுத்தும் போது முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் அவர்களுக்காக என்ன யுத்தம் செய்தார். அப்ப அவர்களுக்கு விரோதமாக எழும்பின பெலிஸ்தர்கள் என்ன முறியடிக்கப்பட்டார்கள். கர்த்தரே என்ன செய்தாரு, யுத்தம் செய்தார். எப்படி யுத்தம் செய்தாராம், இடி முழக்கம், ஒரு பெரிய இடி முழக்கம் அங்க உண்டாயிடுச்சு. அவங்க என்ன செய்றாங்க, பயந்து அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, ஓடி விழுந்தாங்கன்னு சொல்லிருக்கு, பட்டு விழுந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பின்னால் உள்ள வசனத்தை நம்ம பாஸ்தோம்னா அவங்க திரும்ப என்ன செய்யல, வரல. அந்த அளவுக்கு தேவன் அங்க என்ன செய்தாரு, ஒரு பயங்கரத்தை அங்க உண்டாக்குனாரு. அப்ப நம்மளும் இப்படி ஆண்டவருக்கு உண்மையாய் அவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நேராக்கி அவர் ஒருவருக்கே உண்மையா நம்ம ஆராதனை செய்யும் போது நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவங்க தான் நினைச்சுவாங்க, பட்டு விழுவாங்க. நம்ம வந்து எப்படி இருப்போம், நல்லா இருப்போம். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம பலின்னா நம்ம இப்ப வந்து பலி கிடையாது, நமக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி நம்ம இருதயத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் அவரிடத்துல அறிக்கை செய்து அவைகளெல்லாம் விட்டு விட்டு ஸ்தோத்திர பலி. இப்ப நமக்கு என்ன பலி இருக்கு, ஸ்தோத்திர பலி. அதான் நன்மை கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், நன்மை இல்லைனாலும் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். ஒரு கதை நம்ம தெரிஞ்சதா தான் இருக்கும் எல்லாருக்கும். ஒரு ராஜா இருந்தாரு, ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தாராம். அப்ப அவர் என்னது எடுத்தாலும் அந்த மந்திரி என்ன செய்வாரு, எதை செய்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும், எல்லாமே நன்மைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் பழத்தை வெட்டும்போது கையில என்ன செய்ச்சு, வெட்டுப்பட்டுருச்சு. அதனால இவங்க வந்து பாக்குறாங்க, அது விரல என்ன செய்ய, துண்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே இந்த மந்திரி சொல்றாரு, எல்லாம் நன்மைக்கே. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம், என் கையே எப்படி இருக்கு, வெட்டுப்பட்டு கீழே விழுற மாதிரி, விரல விழுற மாதிரி இருக்கு, நீ இந்த நேரத்துல என்னது எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றிய அப்படின்ட்டு இந்த மந்திரியை பிடிச்சு என்ன செய்யுங்க, சிறைச்சாலையில போடுங்க அப்படின்ட்டு என்ன செய்யிட்டாரு, போட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அந்த மந்திரி இல்லாம இந்த ராஜா எங்கேயுமே வேட்டைக்கு கூட போக மாட்டாரு. அப்படி அன்னைக்கு வேட்டைக்கு போகும்போது மந்திரி இப்ப எங்க இருக்காரு, சிறைச்சாலை ஜெயில இருக்காரு. இந்த ராஜா வேற ஆட்களை கூப்பிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டாரு. அப்படி போகும்போது அங்க ஒரு காட்டுவாசி கூட்டங்கள் இந்த ராஜாவை சுற்றி பிடித்து அவங்களுடைய தேவதைகளுக்கு பலி செலுத்துறதுக்காக இவரை பிடிச்சு என்ன செய்றாங்க, கட்டி வச்சாங்க. கட்டி வைக்கும்போது இந்த பூசாரி சொல்றான், இவன் என்ன இருக்கு, பழுது இருக்கு, கை என்னது வெட்டுப்பட்டு இருக்கு, விரல் ஒண்ணு என்ன இருக்கு இல்ல, அதனால இது பலிக்கு உகந்தது அல்ல, இவனை நினைச்சிருங்க, அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜாவுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. இந்த மந்திரி சொன்னது எவ்வளவு கரெக்ட். ஒருவேளை அன்னைக்கு என் கை துண்டா போகலன்னா இன்னைக்கு நான் நினைச்சிருப்பேன், முழுதுமே பலி செலுத்தப்பட்டிருப்பேன், முழுசா நான் நினைச்சிருப்பேன், மரித்து போயிருப்பேன். ஆனா கடவுள் எனக்கு இதே நினைச்சிருக்காரு, நன்மையா தந்திருக்காரு. நீ வீட்டுக்கு வந்த உடனே அந்த மந்திரியை அழைத்து அவனை வந்து என்ன செய்யறான், உயர்த்தினாராம். அப்ப அந்த மந்திரி சொன்னானா, ராஜாவே அதுவும் நன்மைக்குன்னு சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு வெட்டுப்பட்டு உங்களை விடுவிச்சா கூட நான் உங்க கூட வந்திருப்பேன்னா எப்படி இருக்கும், என்ன நினைச்சிருப்பாங்க, பலி செலுத்திருப்பாங்க. ஆனா நான் உங்க கூட வராததுனால என் உயிரை நினைச்சிச்சு, பாதுகாக்கப்படுச்சு. அப்ப நான் சிறையில இருந்ததான் என்னதுதான் நன்மைதான் சொன்னாராம். அதுமே தேவன் நமக்கு செய்வது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். ஏன்னா அதான் சொல்லியிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்ப நமக்கு அது ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு கஷ்டமா இருக்கும், ஐயோ இப்படி வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு. ஆனா அதுலயும் தேவன் என்ன செய்வார், ஒரு நன்மையை நமக்கு வச்சிருப்பாரு. அதனால இதை நம்ம என்ன செய்யணும், எண்ணி அவரை துதிக்கணும். அப்ப நம்ம பலி செலுத்தும் போது கூட நமக்கு என்ன செய்யுது, பாடுகள் வருது. அந்த பலி செலுத்தினாங்க பெலிஸ்தர் சத்துருக்கள், அவங்கள தொடர்ந்து யுத்தம் பண்ண வந்தாங்க. ஆனா அவங்க உண்மையா ஆண்டவரை தேடும் போது
தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அதுபோல நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது, அவரோடு நம்ம ஜெபித்து ஐக்கியத்துல இருக்கும்போது, நமக்கும் சத்துரு நினைச்சுவான் பலவிதமான போராட்டங்களையும் நமக்கு நினைச்சுவான் கொண்டு வருவான். அப்ப நம்ம வீட்டுல இப்படி சமாதானமா இருக்கணும், நல்லா இருக்கணும் நம்ம ஜெபிக்கும். ஆனா நம்ம வீட்டுல அன்னைக்கு என்ன செய்யும்? பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அப்ப அதுல உடனே நம்ம சோர்ந்து போய் என்ன கூடாது, விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம அதுலயே நம்ம உறுதியா இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை தேவன் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அது மாதிரி மட்டும் இல்ல, மிஸ்பாங்கிறது திருச்சபை மட்டும்தான் மிஸ்பான்னு சொல்லப்படல. இப்ப அப்போஸ்தலர்கள்ல 10:33 கொர்நேலியை பற்றி ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு. 10:33 வாசிங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே என்றான். ஹல்லேலூயா. தேவ சமூகம். அவன் கூடியிருந்த இடம் என்னது? அவனுடைய வீடுதான். அவன் வீட்டுலதான் நினைச்சான். அவனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவனோட வேலை செய்யறவங்க, அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி தன்னுடைய வீட்டுல வச்சிருக்கான். எதுக்காக? பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக அவனை ஆள் விட்டு அனுப்பி அவனை வரவழைச்சிருக்கான். அப்போ கொர்நேலி சொல்ற, இது நாங்கள் இங்கே நீர் சொல்ற வார்த்தைகளை கேட்பதற்காக தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து ஆண்டவரை தேடுகிறோமோ அந்த இடம் நமக்கு ஒரு என்னது? மிஸ்பா தான். அப்ப நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஜபிக்கும் போது, ஒரு இடத்த நம்ம ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல இருந்து ஜபிக்கும் போது அது நமக்கு என்னது? ஒரு மிஸ்பா. அப்ப அந்த மிஸ்பாவில தேவன் நினைச்சார், பெரிய அதிசயங்களை தேவன் செய்யறாரு. இப்ப எப்தாவுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சான், யுத்தத்துக்கு போகும்போது மிஸ்பாங்கிற இடத்துல கூடி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல நினைச்சுதான் சொன்னான்னு சொல்லியிருக்குது. அப்போ தேவ சமூகத்துல நம்ம கூடி ஆண்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனிடத்துல சொல்ற இடம் தான் ஒரு மிஸ்பா. அப்ப இங்க என்ன சொல்லிருக்கு? தேவ சமூகங்கிறது அது ஒரு மிஸ்பா. அந்த இடத்துல அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அந்த இடத்துல என்ன செய்தாங்க? கூடி வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய காரியங்களை சொல்வது மட்டும் மிஸ்பா இல்ல, தேவனிடத்துல நம்ம ஆலோசனை பெறுறதும் அந்த மிஸ்பாங்கிற இடத்துல இருந்தான். அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தா ஆலோசனை பெறோம். ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு? ஆலோசனை சொல்றாரு. அதான் சொல்லியிருக்கு, நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்ப ஆலோசனை சொல்லும் போது அந்த ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும். அந்த எப்தா என்ன செய்தான்? கர்த்தருடைய சமூகத்துல ஆலோசனை, ஆண்டவருடைய சமூகத்தில் தன் காரியங்கள் எல்லாம் சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில் உள்ள நடந்தது எல்லாமே சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து கடைசியில் ஒரு பொருத்தனையும் பண்றான். ஆண்டவரே, நான் அந்த அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து வந்தேன்னா என் வீட்டிலிருந்து புறப்படுவது எதுவோ அதை நான் சர்வாங்க தகபனையாக செலுத்துறேன்றான். ஆனா அதே மாதிரி இவன் யுத்தத்துல ஜெயித்துட்டான். இப்ப அவனுக்கு எதிராக வந்து யாரு? அவனுடைய மகள், ஒரே பொண்ணு தான், வேற அவனுக்கு குமாரரும் குமார்த்திகளும் இல்ல. ஆனா அவன் நினைச்சான், அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றினான். உடனே அவளை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு, அழுறான். ஐயோ, என் மகளே என்னை கலங்க பண்றிய, நான் இப்படி என் வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டேன், அதை மாத்த முடியாதுன்னு. அந்த மகளும் கீழ்ப்படிந்து என்ன செய்யறா? அவனுடைய அந்த அது பழைய காலத்து இது, இப்போ அந்த பலி எல்லாம் கிடையாது. அப்ப அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னதுனால அந்த பலியை அவன் செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம மிஸ்பாவில கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லும் போது அவர் நமக்கு என்ன செய்யற? ஆலோசனை சொல்றாரு. சில கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யறோம்? பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறோம். அதான் சங்கீதம் 50:17 சொல்லியிருக்குது. 50:14-15 வாசிங்க. சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஒரு நேரங்களில் நம்ம என்ன செய்யப்போம்? பொருத்தனை பண்ணிருக்கலாம். ஆனா சூழ்நிலை காரணமாக இந்த பொருத்தனைகளை நம்ம நிறைவேற்றாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆபத்து காலத்துல மறுபடியும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அதற்கு முன்னதாக நம்முடைய பொருத்தனைகளை நம்ம என்ன செய்யணுமா? நிறைவேற்றணும். பொருத்தனைகளை நிறைவேற்றி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப அப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஆபத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்றார்? பதில் தெரிகிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஆபத்திலிருந்து தேவன் நம்ம என்ன செய்றார்? விடுவித்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த தேவன் நமக்கு என்ன செய்றார்? உதவி செய்கிறார். அதனால நம்முடைய மிஸ்பாங்கிறது தேவனுடைய சமூகத்துல வந்து நம்முடைய காரியங்களை சொல்வது மாத்திரமல்ல, அவர் என்ன நமக்கு சொல்றாரோ அந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறதா இது மிஸ்பா, தேவனுடைய சமூகம். அதனால இந்த நாள்ல நம்ம இங்க கூடி வந்திருக்க நம்ம இது ஒரு மிஸ்பாவாக நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய காரியங்களே, நம்முடைய இருதயத்தின் பாரங்களே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, இந்த வார்த்தைகளின்படி நீ செய்யணும், அந்த வார்த்தைகளின்படி நீ நடக்கணும், அப்பதான் உனக்கு என்னது? ஆசீர்வாதம் போது அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கோம். 30வது தேதி நாளைக்கு முடிஞ்சா என்னது? புத்தாண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போயிடும். அப்ப இந்த புத்தாண்டின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்ம ஆரம்பத்துல அவங்க சொன்னது போல
நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்து யாருமே நம்ம பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் முழுசும் நமக்கு நினைவு தெரிஞ்ச என்னென்ன பாவங்கள் செய்திருக்குமோ அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம விட வேண்டிய காரியங்களே நம்ம என்ன செய்யணும், விடணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றி தேவனுக்கு உண்மையாய் நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக தேவன் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஒருவேளை இந்த இதுவரைக்கும் அநேக வருடங்களாக பல காரியங்களுக்கு நம்ம ஜெபித்துட்டு வந்திருக்கலாம். நிறைய காரியங்களுக்கு நமக்கு ஆண்டவர் பதிலும் தந்திருப்பாரு. ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு பதில் வராம இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பதில் வராம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சங்கீதம் 90:15 சொல்றாரு, ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. 15 வாசிங்க. இதுவரைக்கும் நம்ம நிறைய துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நம்ம அனுபவிச்சிருக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்ப இந்த நாள்ல நம்ம செய்வோம், ஆண்டவரே கடந்த நாட்கள்ல இந்த வருஷம் வரைக்கும் நாங்க நிறைய காரியங்களுக்கு ஜெபிச்சிருக்கோம், எங்களுக்கு பதில் வராம இருந்திருக்கோம். ஆண்டவரே நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நீர் எங்களை செய்யுங்க, மகிழ்ச்சியாங்க. எவ்வளவோ தத்தளிப்பில் நம்ம இருந்திருக்கலாம், அதுக்கு ஈடாக தேவனே எங்களை மகிழ்ச்சி ஆகுங்கன்னு நம்ம இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்களா, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அப்ப நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம கலிகூர்ந்து மகிழன்னா அவருடைய கிருபை நமக்கு என்ன செய்யணும், வேணும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா நம்ம இருக்க முடியும், நம்ம திருப்தியா இருக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த இதுவரைக்கும் நம்ம பெற்றிராத அந்த இவ்வளவு நாள் நம்ம துன்பத்தை கண்டிருப்போம், வேதனையோடு இருந்திருப்போம். அந்த வேதனைகள் எல்லாம் தேவன் இந்த நாளிலே மாற்றி புத்தாண்டிலே உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம இந்த வேளையில நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே எல்லாம் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்க எங்க வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செய்திருக்கோம், அந்த பாவங்களை எல்லாம் எங்களை மன்னிங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த புத்தாண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் தகப்பனேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் நீங்க கேளுங்க. ஒருவேளை என்னென்ன காரியங்களுக்கு நீங்க ஜெபிச்சீங்களோ, என்னென்ன காரியங்களுக்கு பதில் வந்துச்சோ, எந்தெந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவைகளுக்காக இந்த வேளையில நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்க பெற்றுக்கொள்ளலப்பா, 2026 ஆண்டுல நாங்கள் பெற்றுக்கொள்ளாத அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை நோக்கி இந்த வேளையில நீங்க உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. நம்ம சிந்தித்த வேத வசனத்தின்படி முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்பணும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். அந்நிய தேவர்களை எல்லாம் நம்ம விட்டு அகற்றிடணும். முழு இருதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்யும் போது தேவன் இந்த வருடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை 2026 ஆண்டில தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு சித்தமானால் அதை நமக்கு எஞ்சுவார், நிச்சயமாக தருவார். அது நமக்கு நன்மையாக இருக்குமானால், நமக்கு அது ரொம்ப தேவைன்னா நிச்சயம் தேவன் நமக்கு அதை எஞ்சுவார், தருவார். இதுவரைக்கும் நீண்ட நாட்கள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னபடி நீண்ட நாட்களாக காத்திருக்கிற காரியங்களுக்கு தேவன் இந்த வருடத்திலே ஒரு முடிவுண்டாக்கி அடுத்த வருடத்துல அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு ஜீவ விருட்சம் போல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு காரியமாக காணப்படும். அதனால இதுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதுவரைக்கும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் காணப்பட்டால் அவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி போடுங்க தகப்பனே. எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க உள்ளத்துல இருந்து நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது புத்தாண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, நம்ம துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிற வருடமாக தேவன் அதை மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே ஆண்டவரே, 2025 ஆண்டில் இந்த டிசம்பர் 30 வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்தீரேப்பா. இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்த உதவிகள் ஏராளம் தகப்பனே. அவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஆண்டிலே எங்களுக்கு காணப்பட்ட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ராஜா, உமை வேதனைப்படுத்தின காரியங்கள் எது உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு விசையாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று அன்றைக்கு எரிகோ யோர்தானை கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொன்னார். அதுபோல இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாக தேவன் உங்களை மாற்றி தருவார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வார்னா இந்த ஆண்டு கடைசியில உங்களை பரிசுத்தம் பண்ணும்போது 2026 ஆண்டில
தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி நன்றி ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று சொன்னீரேப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உமை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தகப்பனே எங்களிடத்துல என்னென்ன உண்டு என்று கத்தாவே ராஜா, இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் ராஜா. அவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கத்தாவே, அவைகளை நாங்கள் விட்டு விட்டு இரக்கம் பெற தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை தகப்பனே 2026 ஆண்டில நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன விண்ணப்பங்களை வேண்டுதலை இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் என் தேவன் 2026 ஆண்டிலே பதில் தந்து கத்தாவே அப்பா, இந்த இடத்திலே ஒவ்வொருவரையும் நீ சாட்சியாக நீங்க நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஒவ்வொருவரையும் நீங்க முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 2026 ஆண்டுல கத்தாவே ஏலிம் ஜெபவீட்டின் ஊழியங்களும் வளர்ச்சி அடையும்படியாக தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அநேக ஆத்துமக்களை தேவன் எங்களுக்கு கொள்ளை பொருளாக தந்து கத்தாவே உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமயம் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை. அது ஜெப குறிப்பெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த நல்ல ஒர்ஷிப்போடு அந்த ஆராதனை நடத்தி முடிக்க போகிறோம். உங்களுக்காக இங்கே நல்ல டிஃபன் இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக குடும்பமாய் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.